இன்றைக்கி நம்ம திரைப்பார்வையில் வெற்றிமாறன் டைரக்ஷனில் விஜய் சேதுபதி, சூரி இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட படம் கூட சொல்லலாம்பா. விடுதலை 2 படம் எப்படி இருக்குது அப்படி தாங்க பார்க்க போகிறோம். இந்த விடுதலை பாகம் 2 இந்த படத்தோட கதையை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அரெஸ்ட் பண்ணுற மாதிரி படத்தை முடிச்சிருப்பாங்க. அதோட தொடர்ச்சியாக இந்த படத்தில் வந்து அதாவது விஜய் சேதுபதி பெருமாள் வாத்தியார் யார், அவருடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றத, அவர் எப்படி இந்த போராளியாக மாறி வந்தார் அப்படின்றத ஒரு பக்கம் கொண்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து அந்த ரயில் படத்தில் வந்து பாம்பு அடித்து டாஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான காரணம் என்ன, அது எப்படி வெடிச்சிச்சு அப்படின்றதையும் அந்த படத்தில் தெளிவாக மக்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப அழகாக சொல்லுகிறார் வெற்றிமாறன் அவர்கள். கடைசியில் இந்த பெருமாள் வாத்தியார் என்ன தான் ஆனார் அப்படின்றதான் அந்த விடுதலை பாகம் 2ஓட ஒரு கதையாக இருக்குது நண்பா. இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது வந்து இந்த காலகட்டமாக இல்லாமல் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நண்பா. இது ஏன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போ இருக்க பணக்காரர்கள் வந்து அந்த ஏழை மக்களை எவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்றத வந்து வெற்றிமாறன் வந்து ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப ஒரு ஃபீலிங்கோடு எடுத்துக்கிறார் அந்த படத்தை வந்து. அது மட்டும் இல்லாமல் அப்போ வந்து 60 சுற்றிலும் கட்சிகள் இருந்தாங்க. அப்போ வந்து மக்களுக்கு எந்த ஒரு கஷ்டம்னாலும் நேராக களத்தில் இறங்கி மக்களோடு சேர்ந்து போராடி அந்த மக்களுக்கு வந்து அந்த பிரச்சனை தீர்த்து வைப்பாங்க. அந்த மாதிரி நடந்த அந்த சம்பவங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் ரொம்ப அழகாக அந்த படத்தில் காமிச்சிருக்காரு. சாதாரண மனிதன் வந்து எடுத்தோடனே போராளியாக மாறுறதில்லை. அதுக்கு போராளியாக மாறுறதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்றது வந்து ஒரு பெருமாள் வாத்தியார் எப்படி ஒரு சாதாரண மனிதனாக இருந்தவர் எப்படி போராளியாக மாறினார் அப்படின்றத படிப்படியாக அந்த படத்தில் ரொம்ப அழகாக எடுத்து காமிச்சிருக்காரு வெற்றிமாறன் அவர்கள். ஒரு சாதாரண மனிதனை வன்முறையாளராகவும் போராளியாகவும் எப்படி மாற்றுது சமூகம் அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் கென் கருணாஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் அரை மணி நேரம் வந்து நடிக்கல அந்த படத்தில் வாழ்ந்துக்கான்னு சொல்லலாம்பா. அசுரனுக்கு அப்புறம் அசுரன் படத்தில் வந்து படம் ஃபுல்லாக நடிச்சதை இந்த படத்தில் ஒரு அரை மணி நேரத்தில் வந்து தூக்கி சாப்பிட்டான்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு செம்ம ஆக்டிங் நடிச்சிருக்காரு. ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் ஒரு நண்பா அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தத்துரூபமாக நேரில் நடக்கிற மாதிரி இருக்குது. சண்டையில் அவ்வளோ யதார்த்தமாக நடிச்சிருக்காரு அந்த படத்தில். மஞ்சு வாரியர் இவங்களும் விஜய் சேதுபதி வர அந்த காதல் காட்சிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக எடுத்துருக்காங்க. அதில் ஒரு சீன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிணத்து பக்கத்தில் இன்னும் வந்து விஜய் சேதுபதி வந்து மஞ்சு வாரியர் வந்து ப்ரப்போஸ் பண்ணுவார். ரொம்ப புதுசாக ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க நண்பா. இந்த படத்தில் இன்னொரு பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சு வாரியருக்கு விஜய் சேதுபதி கல்யாணம் ஆயிரும். அப்போ அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து ஒரு பெரிய போராளி தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குணம் அந்த கேரக்டர் மாற்றாமல் நான் உங்களுக்கு இருக்கேன், உங்களுக்கு எது ஆகாது, நீங்கள் போராட்டத்தில் ஈடுபடுங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. மற்ற படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைங்களாம் ஆயிடுச்சு, அதனால் அந்த போராட்டத்தில் விட்டுருங்க அப்படின்னு மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் இல்லாமல் வெற்றிமாறன் வந்து அந்த கேரக்டர் மாற்றாமல் கடைசி வரைக்கும் கொண்டு போயிருப்பாங்க. அது கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சீன் நடக்கும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சு வாரியும் விஜய் சேதுபதி பேசுகிற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக ஒரு கண்ணில் அழுகுற மாதிரி சீன் இருக்கும் நண்பா. ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த சீன்லாம். அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து மஞ்சு வாரி வந்து ஹேர் கட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து விஜய் சேதுபதி சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டிங்கன்னா எந்த கணவரும் வந்து மனைவி மாதிரி அடிக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு காரணமாக இருக்காது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூரி இந்த படத்தில் வந்து ரோல் இந்த படத்தில் அதுக்கு அதிகமாக கிடையாது. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவசரப்பட்டோமோ அப்படின்னு விஜய் சேதுபதி நம்ம பிடிச்சி கொடுத்துட்டோமே, அது கதையெல்லாம் கேட்டதுக்காக பிடிச்சி கொடுத்துட்டோமே அப்படின்ற ஒரு குழப்பத்திலே இருப்பார். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற குழப்பத்தில் இருப்பார். மற்றபடி கொடுத்த ரோலை அவர் செம்மையாக பண்ணிக்கிறாருன்பா. அவர் மட்டும் இல்லை, கூட நடிச்ச அந்த சின்ன சின்ன போலீஸ்காரங்களும் சரி எல்லாரும் சரி உங்களை பார்த்தாலே இது யார் நல்லவே யார் கெட்டவே அப்படின்ற அளவுக்கு நம்ம பார்க்குற நம்மளுக்கே கன்ஃபியூஸ் ஆகிடும். அந்தளவுக்கு வெற்றிமாறன் வந்து கொஞ்சம் நல்லாவே எடுத்திருக்காரு. இந்த படத்தில் வந்து அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள், போலீஸ் அதிகாரிகள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நாள் ராத்திரி ஒரு வீட்டில் இருந்து நம்ம தப்பிக்கணும்னா என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து வெற்றிமாறன் வந்து ரொம்ப ஓப்பனாக எடுத்திருக்காரு. நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது புரியும். இன்னொரு பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வர வசனங்கள் தான் ஒரு போராளி ஒரு தலைவர் வந்து இறந்தாலும் கூட அவருடைய தத்துவங்கள் அந்த வசனங்கள் தான் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து கொண்டு போகும் அப்படின்றத வந்து வெற்றிமாறன் ரொம்ப அழகாக எடுத்திருக்காரு. கேமராமேன் வேல்ராஜ் அவர்களை வந்து வெற்றிமாறன் வந்து ரொம்ப அழகாக வேலை வாங்கியிருக்காருன்னு தான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக முக்கால்வாசி வந்து இருட்டிலையும் ஃபாரஸ்ட் காட்டிலையும் தான் எடுத்திருப்பாங்க. அந்த ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. இந்த படத்தில் குறைகளே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறையன்னு சொல்கிறத விட இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்து தான் நண்பா. இளையராஜோட பிஜிஎம் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. சாங்ஸ் 2 மெலடி சாங்ஸ் நல்லா பண்ணியிருந்தாரு. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்டர் பிளாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாரு. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்துச்சு பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பார்த்தீங்கன்னா. அப்புறம் வந்து ஸ்க்ரீன் ப்ளே நல்லா பேருந்தாலும் கூட வசனங்கள் நல்லா இருக்குது. எந்தளவுக்கு நல்லா இருக்கோ அந்தளவுக்கு வந்து ஒரு விஷயம் பேசுகிறாங்க, இப்படி போயிட்டு இப்படி வா அப்படின்றத வந்து ரொம்ப லென்த்தாக பேசுகிற மாதிரி நிறைய இடத்துல இருந்துச்சு. அதை கொஞ்சம் குறைச்சி இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துக்கலாமா அப்படின்றது என்னோட கருத்து நண்பா. ஓவராலாக இந்த படம் தேட்டரில் போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் வந்து கரெக்டாக 2 மணி நேரம் 52 நிமிஷம் இருக்குது நண்பா.
இந்த படத்தை வந்து குழந்தைகள்லாம் வந்து பார்க்க வேண்டாம் தான் நினைக்கிறேன். ஏன்னா சில இடங்களில் வர கெட்ட வார்த்தைகள், அங்கங்கே வர சில காட்சியெலாம் வந்து குழந்தைகள் பார்க்கக்கூடாதுன்னு என்னோட கருத்து நண்பா. மற்றபடி பெரியவங்களாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான படம் தான் அந்த படம். கம்யூனிசம்னா என்ன அப்படின்றத வந்து வெற்றிமாறன் வந்து ரொம்ப ஓப்பனாக யதார்த்தமாக அந்த படத்தில் எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக எல்லாம் போய் தேட்டரில் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் நண்பா. அதுக்கு முன்னாடி எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.